Hi friends, welcome to A to B Star Views. இன்னைக்கு நம்ம வீடியோல 3 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சிம்பிளா, ஈஸியா, ரொம்பவும் ருசியா செய்ய போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதோட செய்முறை உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் 5 பட்டை, 8 பீஸ் லவங்கம், 6 ஏலக்காய், அதோட 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ 3/4 கிலோ வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட பூண்டு 200 கிராம், இஞ்சி 100 கிராம் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்ப 2 கைப்பிடி அளவு புதினா இலையும் 2 கைப்பிடி அளவு மல்லித்தலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப 30 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மசாலாவை நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2.5 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 3 கிலோ அரிசி போடுறதுனால 2.5 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் அந்த மசாலா சிக்கன்ல ஏறும், சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும். நம்ம வடி பிரியாணி செய்யறதுனால சிக்கன் 3/4 வேக்காடு வெந்தா போதும். இப்போ 3/4 வேக்காடு வந்தோன்னா இப்போ நம்ம இதை தனியா இறக்கி வச்சிடலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ அரிசியை நம்ம 3/4 வேக்காட்டில் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு கலர் பவுடர் போட்டிருக்கேன். அதில் 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு
ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம வடி பிரியாணி செய்கிறதுனால 3/4 வேக்காடு வரித்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே தம்மு விட்டுறலாம். கடைசியாக தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே தம் விட்டுறலாம். இந்த மாதிரி மேலேயும் நெருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் விட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸ் பூ போல் உதிரி உதிரியாக வரும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, ரைஸ் நல்லா பூ போல் உதிரி உதிரியாக வந்துருச்சு. வாசனை கம கமன்னு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 3 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.